கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. சரி வணக்கம். சரி உங்களோட வெட்டிங் நடந்திருக்குது, இன்றைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்திருக்குது தானே? சரி அழகா யாரோ உங்களுக்கு உங்களை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைச்சு மிக்கி மவுஸ் எல்லாம் அனுப்பி உங்களை சந்தோஷப்படுத்தி இருக்கிறாங்கன்னு நம்புறோம். ஸோ வாழ்த்துக்கள் ரெண்டு பேருக்கும். அழகா இருக்கிறீங்க ரெண்டு பேரும். சரி என்ன பேர் ரெண்டு பேருக்கும்? இந்த வீடியோ பாக்குறவங்களுக்காக. பவித்ரன் தஜீவா. சரி என்ன லவ் மேரீடா அரேஞ்ச் மேரீடா? அரேஞ்ச் மேரீட். ஆனால் பார்த்தா லவ் பண்ணி மேரி பண்ணாங்க மாதிரி இருக்கு அந்த அளவுக்கு. ஏன்னா நான் வரும்போதே பார்த்தேன் அழகா தோளில் கை போட்டு ரெண்டு பேரும் அவட தோளில் கை போட்டு வடிவா நின்றீங்க பார்க்க அந்நியோன்யமா நின்றீங்க. அப்போ ஸோ இனி காதலா மலருமென்று நினைக்கிறேன். ஸோ முதலாவது உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி யாரோ ஒருத்தங்க கங்க்ராச்சுலேஷன்ஸ் பவித்ரன் கஜீவான்னு சொல்லி ஒரு கேக் கொண்டு அனுப்பி இருக்கிறாங்க. சேர்ந்து வாங்கிக்கொள்ளுங்க. சரி உங்களுக்கு நீங்க கேக் கட் பண்ணினாலும் இன்னைக்கு வெட்டிங் கேக் தாங்களும் அனுப்புவோம்னு சொல்லி இன்னைக்கு யாரும் அனுப்பிடுறோம். சரி யாரா இருக்கு கெஸ் பண்ணிடுங்க. துஷ்யந்தன். சரி சுதர்ஷினி அக்கா இங்க இருக்கிறாங்க, கனடால இருக்கிறாங்க. துஷ்யந்தன் இல்லையே இல்லையே. சரி உங்களோட சைட்ல டவுட் இருக்குன்னு சொல்லி இருக்கிறீங்க. ஒருவேளை பொண்ணு சைடா இருந்தா யாரும் அனுப்புவாங்களா? அனுப்புறதுக்கு ஒருத்தரவு இல்லை, எல்லாரும் வந்துட்டாங்க. வேற இல்லை, ஆனா அனுப்புறதுக்கு சான்ஸ் இல்லை. அப்படியா? சரி இப்போ மாப்பிள்ளதுக்கு தான் சிக்கிட்டீங்க போல இருக்கு. யோசிச்சு பாருங்க யாரும் அனுப்பி இருந்தா யாரா இருக்கு? அதை விட்டு யோசிச்சா நிறைய பேர் இருக்கிறோம். சரி இப்போ உங்களுக்கு இன்னொரு விஷயமும் இருக்குது. இதுல வந்து கேஷும் அனுப்பி இருக்கிறாங்க. 25,000 rupees வாங்கிக்கணும் ரெண்டு பேருக்கும். சரி 25,000 rupees கேஷும் அனுப்பி உங்களை விஷ் பண்ணணும். நாங்கள் வர முடியாட்டிக்கும் இந்த அழகான இடத்துல உங்கள் ரெண்டு பேரையும் நேர பார்க்க முடியாட்டிக்கும் தங்களுடைய சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை தாங்கள் அனுப்புவோம். இந்த இடத்துல ஒரு சின்ன கலகலப்பொண்டு ஏற்படுத்தணும் மிக்கி எல்லாம் அனுப்பி உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ யார் இப்படியெல்லாம் யோசிச்சு நினைக்கிறேன். இது வந்து 1 monthக்கு முதலே எங்களுக்கு ஆர்டர் பண்ணிட்டாங்க, வெள்ளனவே சொல்லிட்டாங்க. அப்படி வெள்ளனை யோசிச்சு செய்யக்கூடியவங்க அக்காவா தான் இருக்கும். என்ன பேர்? சுதர்ஷினி. அதே ஆக்கள் தான் சொல்றீங்களா? இல்லை ஷுவரா இல்லை. இப்ப நாங்க என்ன செய்வோம்னா உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்போம். நீங்க எல்லாம் பிள்ளை பிள்ளையா சொல்லிட்டீங்க, எல்லாமே பச்சை பிள்ளை பிள்ளையா சொல்லிட்டீங்க. கெஸ் பண்ண இயலாது. சரி ரெண்டு பேருக்குமே பனிஷ்மெண்ட் தான். நான் மாப்பிள்ளை தான் கூட பிள்ளை சொன்னபடியா மாப்பிள்ளைக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்போங்க. சரி இப்போ வந்து என்னன்னா ஒரு சின்ன ஒரு மொமெண்ட் வந்து இந்த பொக்கையை வந்து நீங்க அவங்களுக்கு சும்மா எல்லாம் கொடுக்கல, ப்ரொபோஸ் பண்ணி கொடுத்துருங்க. இதை அனுப்பினவங்களோட விருப்பமாக ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ணிருக்காரா? இதுவரை இது நீங்க அதாவது ரொமான்டிக்கா ப்ரொபோஸ் பண்ணி கொடுத்தா அப்படி கொடுப்பீங்கன்னு கொடுத்துருங்க இன்றைய நாள்ல. என்ன இப்ப இருக்கிற மைண்ட் செட்ல வர ஒரு பொக்கே கொடுத்தா உங்களுடைய அன்பு காதலிக்கு என்ன அவருக்கு கொடுக்குற முத்தம் மாதிரி இருக்கு. ஒரிஜினல் தான், நேச்சுரல் ரோசஸ் தான். இது வந்து அனுப்பி இருக்கிறாங்க. என்னன்னா இந்த ஃப்ளவர்ஸ் போல உங்களுடைய வாழ்க்கையும் அழகாக அமையும் சொல்லி விஷ் பண்ணி இருக்கிறாங்க. ப்ரொபோஸ் பண்ணி கொடுத்துருங்க பாப்போம்.
நாவலா நிறைய பேர் இருக்காங்க. இங்க எப்படியா இங்க இது சரி அன்பு வேற இல்லை இதுல. சரி ஓகே போக அன்பு தெரியும்னு நினைக்கிறேன். யாரா இருக்கு இப்படி எல்லாம் யோசிச்சு கொடுத்தவங்க? 4 பேர் அனுப்பியிருக்காங்க. ஒரு க்ளூ. மச்சான் மேரா சொல்லவே இல்லை. அப்படி யாருமே இல்லைன்னு நீங்க என்ன பேர் அவங்களுக்கு? நோ இல்ல இல்ல 4 பேர் அனுப்பி இருக்கிறாங்க. இத்தாலியில யார் இருக்கிறாங்க? அஜன் ஐயா. நோ இல்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கு கொரினால வந்து நிக்கிறீங்களா? உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனா இது வந்து ஒரு ஸ்பெஷலான ஆக்கள் தான். உங்களுக்கு 1 மந்த்துக்கு முதலே பிளான் பண்ணபடியா சொல்லுவோம் என்ன ஆக்கள் எல்லாம் கொஞ்சம் குறையா இருந்தபடியா கொஞ்சம் கூட நேரம் கதைப்பு கொண்டு பார்த்தோம். சரி சொல்லுவோம் என்ன மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் யாராப்பா இருக்கும் இது இப்படி எல்லாம் யாராப்பா அது அப்படித்தானே யோசனை. வேறு நீங்க 2 பேரை மிஸ் பண்றீங்க, ரொம்ப மிஸ் பண்றீங்க. யாரு? கேமலா தர்ஷிகா. அவங்களா இருக்குமா தெரியல. இல்ல சரி நாங்க சொல்லுவோம். என்னடா மாப்பிள்ளைய பனிஷ்மெண்ட் வர கொடுத்துட்டோம். அவர் சரியா தான் பதில் அளிச்சிருக்கிறாரு போல இருக்கு. நாங்க பனிஷ்மெண்ட் கொடுக்கணுன்றதுக்காக கொடுத்துட்டோம் போல இருக்குது. சரி இது வந்து கனடால இருந்து அக்கா அண்ணா அண்ட் நான் சொன்ன அந்த 2 பேர் யாரு எக்ஸ்ட்ராவா? ஆராதனா அண்ட் இலக்கியன் ஃப்ரம் கனடால இருந்து உங்களுக்காக ஆசையா இதை கொண்டு போய் கொடுங்க. அவர்கிட்ட திருமணம் நடக்குது, இன்றைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்குது. நாங்கள் பார்க்கறதுக்கு கொடுத்து வைக்கல, எங்களுடைய கிஃப்டை அனுப்பியிருக்கிறோம் அனுப்பியிருக்கிறோம். எதிர்பார்த்தீங்களா மாப்பிள்ளை? வந்தோடனே அவங்களோட பேரை தான் சொன்னீங்க. ஆனா நாங்க உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து ஆகணுமே, அதனாலதான் வச்சு கேட்டோம். ஸோ என்ன சொல்ல போறீங்க? சரி வேற ஏதாவது சொல்ல போறீங்களா? இவ்வளவு யோசிச்சு பிளான் பண்ணி செஞ்சிருக்கிறாங்க உங்களுக்கு. நிறைய யோசிப்பாங்க, நல்லா தெரியும். சரி ஓகே. உங்களை இருக்கிற அன்பு தான் அவங்க அந்த வெள்ளனவே பிளான் பண்ணி இதெல்லாம் செய்ததுக்கு. இந்த தருணத்துல உங்களுக்கு பக்கத்துல தாங்களும் போட்டோ பிடிக்க இந்த தருணத்துல நிக்கிறோம் என்று நீங்க ஃபீல் பண்ணணும்ன்றதுக்காகவே இந்த கிஃப்ட்ஸ் அனுப்பி இருக்கிறாங்க. ஸோ ஹாப்பியா இருங்க. உங்களுடைய திருமண வாழ்க்கையும் அழகாக அமையும். எங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாக வாழ்த்து கொண்டு விடைபெறும். தேங்க்யூ.